லைஃப் அஸ்ட்ராலஜி சேனல் அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஜோதிட சாஸ்திரத்தில் கர்மாவை வழங்கும் கிரகமான சனி மிகவும் மெதுவாக நகரும் கிரகங்களில் ஒன்றா. ஒவ்வொரு ராசியிலும் சுமார் 2.5 வருடங்கள் இருக்கும். சனியின் நீண்ட பயணம் என்பது 12 ராசிகளுக்கும் ஒரு முழு சுழற்சியை முடிக்க சுமார் 30 ஆண்டுகள் ஆகும். சனி ஒவ்வொரு ராசி மற்றும் நட்சத்திரத்தை மாற்றும் போதும் அதன் தாக்கம் அனைத்து ராசியிலும் பிரதிபலிக்குது அப்படிங்கிறது அனைவருக்கும் தெரிஞ்ச விஷயம். டிசம்பர் 2024 இறுதியில் வியாழன் ஆளும் நட்சத்திரமாக பூரட்டாதி நட்சத்திரத்தில் சனி பகவான் நுழைந்தார். பூரட்டாதி நட்சத்திரத்தில் நடைபெறும் இந்த சனி பெயர்ச்சி ஒருவருடைய ராசியை பொறுத்து அவர்களுக்கு நேர்மறை மற்றும் எதிர்மறை மாற்றத்தையும் கொண்டு வருதுங்க. சில ராசிக்காரவங்க இந்த பயிற்சினால் பலனடையலாம், சில ராசிக்காரவங்க பின்னடைவையும் சந்திக்கலாம். இந்த பதிவில் 2025ஆம் ஆண்டு பூரட்டாதி நட்சத்திரத்திற்கு சனி பகவான் செல்வதனால் பிரச்சனைகளை சந்திக்க போகும் ராசிகள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோங்க. நீங்கள் இதான் ஃபஸ்ட்டு டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே இருக்கக்கூடிய ஆல் பெல் சிம்பலையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. கடகராசி அன்பர்களே, பூரட்டாதி நட்சத்திரத்தில் நடக்கும் சனி பெயர்ச்சி கடகராசிக்காரவங்களுக்கு கடினமான காலமாக இருக்குங்க. கடகராசியின் 6வது வீட்டில் வியாழன் மற்றும் 8ஆம் வீட்டில் சனி சஞ்சரிக்கிறதுனால இந்த காலம் உடல்நல பிரச்சனைகளை கொண்டு வரலாங்க. இதனால் அடிக்கடி நோய்கள் தாக்கலாம். 9ஆம் வீட்டில் சனியின் நிலை எதிர்பாராத மோதல்கள், பதட்டங்கள் மற்றும் தடைகள் இதெல்லாம் வழங்கலாம். இதன் விளைவாக பதட்டமான சூழல் ஏற்படும். இந்த காலம் நிரந்தரமானது அல்ல அப்படிங்கிறத மறந்துவிடக்கூடாதுங்க. மார்ச் 29க்கு பிறகு சனி மீனத்தில் நுழையும் போது அவங்க வாழ்க்கையில் மிக பெரிய மாற்றத்தையும் கொண்டுட்டு வரும். அது மட்டும் இல்லாமல் சனியின் ராசி மாற்றம் வரவேற்கத்தக்க மாற்றமாக இருக்கும். இது அதிர்ஷ்டம் மற்றும் செழிப்புக்கான ஒரு காலகட்டத்திற்கு வழிவகுக்கும். வருடத்தின் தொடக்கத்தில் சில சிரமங்கள் இருந்த போதிலும் இந்த மாற்றம் உங்கள் வாழ்க்கையில் மிகவும் தேவையான நிவாரணம் மற்றும் பெரிய மாற்றங்களை வழங்கலாங்க. அடுத்த ராசிக்காரவங்க சிம்ம ராசிக்காரவங்க. சிம்ம ராசியில் உறவுகள் மற்றும் கூட்டாண்மைகளின் 7வது வீட்டிற்கு செல்கிறார். இந்த சனி பெயர்ச்சி அவங்களோட 5ஆம் மற்றும் 8ஆம் வீடுகளை ஆளும் வியாழனோட செல்வாக்கோட இணைந்து ஒரு நம்பிக்கைக்குரிய காலகட்டத்தை வழங்கலாம். இந்த நட்சத்திர பயிற்சினால் சிம்ம ராசிக்காரவங்க பண ஆதாயங்கள் மற்றும் திருமண வாய்ப்புகள் உட்பட பல்வேறு துறைகளில் வெற்றியை அடையலாம். இருப்பினும் சனி மீனத்தின் நுழையும் போது அதன் தாக்கம் மங்கத் தொடங்குது. சனி அவர்களோட 8வது வீட்டிற்கு செல்கிறது. இந்த மாற்றம் சில கடினமான தருணங்களை ஏற்படுத்தலாம். வாழ்க்கையில் அனைத்து சூழ்நிலைகளிலும் சிரமங்கள் எழலாம். உடல் நலம் இந்த காலகட்டத்தில் கடுமையாக பாதிக்கப்படலாம். வேலையில் எதிர்பாராத தடைகளை நீங்கள் சந்திக்கலாம். குடும்பம் மற்றும் நண்பர்களுக்கிடையே பதட்டங்கள் அதிகரிக்கலாம். இதன் விளைவாக அவங்களோட தவறான புரிதல் இல்லைன்னா தகராறுகள் ஏற்படலாங்க. சனியோட ராசி பெயர்ச்சி நடக்கும்போது அவங்க விழிப்போட இருக்கணும், சவால்களை சந்திக்க தயாராக இருக்கணும். அடுத்த ராசிக்காரவங்க மகர ராசிக்காரவங்க. 2025ஆம் ஆண்டு பூரட்டாதி நட்சத்திரத்தை சனி கடக்கும் போது மகர ராசிக்காரவங்க பல கஷ்டங்களை சந்திக்க நேரிடும். சனியின் நிலை அவங்களோட 6 மற்றும் 7ஆம் வீடுகளை பாதிக்குது. அதனால் அவங்களோட அன்றாட வாழ்க்கையிலும் உறவுகள்லையும் எதிர்பாராத சவால்களும் ஏற்படுங்க. அலுவலகத்தில் புதிய பொறுப்புகள்னால அவங்க அதிக மனச்சுமைக்கு ஆளாகலாங்க. இது மன அழுத்தம் மற்றும் சோர்வை ஏற்படுத்தலாம். அவங்களோட சேமிப்பையும் பாதிக்கலாம். அவங்க கடன் வாங்கும் நிலைமைக்கும் தள்ளலாம். தனிப்பட்ட இல்லைன்னா தொழில்முறை உறவுகளில் தவறான புரிதல்கள் இல்லைன்னா கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். அவற்றை தீர்க்க பொறுமை மற்றும் சரியான உரையாடல்கள் தேவை.
சரியான திட்டமிடல் மற்றும் உறுதியோட இந்த சவால்களை சமாளித்து அவங்க வெளிவரலாம். கவனம் செலுத்துவதும் ஒழுக்கமாக இருப்பதும் எந்த பிரச்சனையையும் எதிர்கொள்ள தயாராக இருப்பதும் இந்த காலகட்டத்தை கடக்க ரொம்ப அவசியமாக இருக்குங்க. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. நன்றி.